இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. பட்ட பாடு கஷ்டம் இது எல்லாமே போதும். இன்னும் என்ன, கொஞ்சம் கடன் இருக்கு, அத 2 பேருமா உழைச்சு அடைச்சிடலாம். இனிமேலாவது நானும் நீயும் சந்தோஷமா வாழ ஆரம்பிக்கணும்டா. டேய், இனிமேலாவது நீ எனக்காக மட்டும்தான் வாழணும், நான் உனக்காக மட்டும்தான் வாழ போறேன். ஏம்ல நீ நம்ம வாழ்க்கை மட்டும்தானே மிச்சம். எஸ், அததான் நான் சொல்ல வந்தேன். ஏம்ல இந்த பட்டாசு கடையில வியாபாரம் ஆகாத பட்டாசுலாம் மிச்சம் ஆயிடுச்சுன்னா அதை வச்சு என்னத்துல செய்வான்? திரும்ப அந்த டிஸ்ட்ரிபியூட்டர் கிட்ட கொடுத்தா வாங்கிட்டு வானா, இல்ல மிச்சமானதை எங்க வச்சு நாம பாதுகாப்போம்? ஐயோ, மிச்சமாச்சுன்னா லாபத்துல இருந்து அதெல்லாம் வர போயிடுமே, அப்புறம் எப்படி விற்கிறது அதை? கடை வியாபாரம், தங்கச்சி, வெடி, மண்ணாங்கட்டி, இதை தவிர வேற எதுவுமே தோணாதா உனக்கு? ஏம்ல உன்கிட்ட இருந்து கை நீட்டி காசு வாங்கிருக்கலாம், அவனுக்கு திருப்பி கொடுக்குற வரைக்கும் எப்படி ஓய்வு நானு? ஆமா, இத்தனை நாள் உன் தங்கச்சிய, இப்ப என் அண்ணன், அவங்களே கட்டிட்டு அழு. ரொமான்டிக்கா ஒரு 4 வார்த்தை பேசுவேன்னு பார்த்தா திரும்ப திரும்ப கடனே சொல்ற. கடை தான் முக்கியம்னா எனக்கு ஏன்டா தாலி கட்டின? கடைக்கு தாலியை கட்டி குடும்பம் நடத்த வேண்டியதானே? பத்தட்டிக் ப்ரூட். உன்கிட்ட போய் ரொமான்ஸ் பண்ண பார்த்தேன் பாரு, இதுக்கு பதிலா ஒரு மரத்துக்கிட்ட ரொமான்ஸ் பண்ணிருக்கலாம். தல எரும காட்டான். ஏம்ல போடா. ஏம்ல ஏய், ஏம்ல எந்திரிங்கல்ல. இப்ப என்ன? என்ன? ஏம்லே, நான் ஒன்றும் மரக்கட்டை கிடையாது, எனக்கு ஒன்றும் புரியாமலாம் ஒன்றும் இல்லை, நானும் மனுஷன் தானே. ஆமா, அதோ அந்த கண்ணாடியை பார்த்து நீயே 1000 தடவை உனக்கு நீயே சொல்லிக்கோ. போ. ஏம்ல, என் சூழ்நிலை அப்படி, என்னை என்ன செய்ய சொல்லுத? இன்னும் 2 நாள் தான் வியாபாரம், அதை முடிச்சிட்டா உனக்கு நீ, எனக்கு நான், நம்ம 2 பேர் மட்டும் தானே. ப்ராமிஸ்? சத்தியமா சொல்லுதே. பேச்சு மாற மாட்டல? இனி காக்க வந்த கொலச்சாமி, இன்னும் மீதி எத்தனை ஜென்மம் இருக்குன்னு எனக்கு தெரியல. அடுத்த ஜென்மத்திலயும் உன் கூடவே வாழணும்னு தான் ஆசை, உன் கூடவே தான் இருப்பேன். இந்த பேச்சு கொண்டு குறைச்சல் இல்ல, போ. இப்படி கொஞ்சமா ஸ்வீட் எடுத்து பதமா ஊட்டி விடணும். அறிவு காட்டுங்க. இல்ல யோசிக்க, நாளைக்கு ஓம் புள்ளைக்கு நீ ஊட்டி விடணும்ல, அதை எப்பல பழக போகுத? ஊட்டி விடு. இந்தா உடனே ஊட்டி விடுத. மாமா காட்டுங்க. அது இப்படித்தான் ஊட்டி விடணும். இப்ப நீ ஊட்டு. அக்கா, அவங்க எல்லாரும் ஊட்டி விட்டாங்கல்ல, நீயும் அதே மாதிரி ஊட்டி விடுக்கா. ஊட்டி விடல அக்கா, ஊட்டி விடுக்கா. ஊட்டி விடுட்டி. சரி ஊட்டி விட்டு தொலையுதா. அலையாத இரு, ஊட்டி விடுதா. எல்லாரும் கொஞ்சம் ஊட்டுங்க. அது பட்டாச நீ சொல்ற மாதிரி வெடிக்கலாம், நான் சொல்ற மாதிரி வெடிக்கலாம். அது என்ன? எப்போ திரிய கொடுப்போம். என்ன பண்ண போற? இப்ப பாரு என்ன பண்ணுறேன். வீட்டுக்குள்ளே வந்துருச்சு.
அப்பா. இல்ல இன்னைக்கு என்ன சாதா தீபாவளி என்ன தலை தீபாவளி இல்ல இல்ல ஹாப்பி தலை தீபாவளி ஏன் கொஞ்ச நேரத்துல நான் வெடிக்க வெடிக்க போங்க மாப்ள போங்க போங்க சீக்கிரம் வேற ஏதாவது ரூல்ஸ் போட போதா சேப்பல சரி போடுங்க போடுங்க வெடிய போடுங்க போங்க 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 சீக்கிரம் சீக்கிரம் வெடிக்க வெடிக்க டேய் பாத்து நான் சொன்ன மாதிரி பண்ணு. நான் அப்படி போயிட்டு ஓடுங்க இல்ல இந்த கனி இதை வாங்கிக்க விடுண்ணே. அழகா இருக்குல்ல? ஹாப்பி தீபாவளி. சண்முகம் இந்தா இதான் நேத்து வரைக்கும் வியாபாரத்துல வந்த பணம். இல்லை அண்ணே நீ எவ்வளவு இன்னைக்கு வசூல் பண்ண அதை கூட இதோ அண்ணே இதுல 1,70,000 ரூபாய் இருக்குண்ணே. செல்லக்குட்டி. இந்தாங்களே என்னண்ணே ஒரு இது வாரம் நீங்க நம்ம கடையில நின்னு வேலை செஞ்சதுக்காக உங்களுக்கான சம்பளம் இந்தாங்க புடிங்க 10,000மா? ஏனே ஒரு வாரம் வேலை பார்த்ததுக்கு 10,000 ரூபாய் கொடுத்துருக்க. பேசாம நம்ம மளிகடையை மூடி வெடிக்கடை போட்டுருவோமா? டேய் சண்முகம் எதுக்குப்பா இதெல்லாம்? இல்லை கிடைச்ச லாபத்தை நான் மட்டும் வச்சுட்டு என்னல பண்றது உங்களுக்கும் கொடுக்கணும்ல அதான முறை இந்தா வாங்கிக்க அண்ணே வாங்கிக்கோங்கண்ணே. உழைச்சதுல உங்களுக்கும் பங்கு வேணாமா? வாங்கிக்கோங்க வாங்கிக்கோங்கண்ணே. தேங்க்ஸ்ல. இல்லை கரெக்டான நேரத்துக்கு காசு கொடுத்து உதவி பண்ண இந்தல வாங்கிக்க இல்லை ஓம் பணம் தான் மொத்தம் 11 லட்சம் உங்ககிட்ட இருந்து வாங்கினது லாபம் ஒரு 1.5 லட்சம் சேர்த்து 12 லட்சம் இருக்கு வாங்கிக்க என்னல அது 11 லட்சத்துக்கு நீ போடுற வட்டி 1.5 லட்சமா? இது நல்ல வியாபாரமெல்லாம் இருக்கு. இதெல்லாம் ஒரு சீசனுக்கு தானே இதெல்லாம் மாசம் மாசம் பார்க்க முடியுமா இல்ல வருஷம் பூரா அதை பார்க்க முடியுமா வாங்கிக்க அந்த லாபத்துல தானே உனக்கு சேர்த்து தரேன் யோ எனக்கும் மனசாட்சின்னு ஒண்ணு இருக்கு. உழைப்ப பூரா நீ உழைச்சிட்டு நோகாம உன் லாபத்தை என்ன அள்ளிட்டு போக சொல்லுதியா? எனக்கு 11 லட்சம் மட்டும் கொடு போதும். பாக்கிய உன் தங்கச்சிகளுக்கு ஏதாவது வாங்கி போடு. இல்லை காசு வாங்கும்போதே சொன்னோம்ல கடை வச்ச லாபத்துல உனக்கு ஒரு பங்கு கொடுப்போம்ட்டு இப்ப என்னல மாட்டி பேசுத நீ? அதெல்லாம் முடியாது. உழைச்சது நாங்களா இருந்தாலும் முதலீடு போட்டது நீ இல்ல. முதல்ல இதை புரியல ஷோ இல்ல உங்ககிட்ட வாங்கலன்னா அந்த காசை வட்டிக்காரங்கிட்ட கொடுத்துடணும்ல. அந்த காசை உங்ககிட்ட கொடுக்குதேன் வாங்கிக்க. வாய்ப்பில்ல ராசா. நான் உன் தங்கச்சியை கட்டின மாப்பிள்ள வட்டி கடைக்காரன் கிடையாது. என் முதல்ல மட்டும் நீ திருப்பி கொடு அது போதும். இல்லை வாங்கும்போதே சொன்னோம்ல சொல்ல அவங்கிட்ட. டேய் வாங்கிக்கோடா. அவன் நியாயமா தானே தரான். நோ 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 எனக்கு இந்த காசு வேணாம். உழைக்காத காசு உடம்புல ஒட்டாதுல. எனக்கு இது வேணாம்.